வணக்கம் தோழர்களே, நான் செந்தில்குமார், அகில இந்திய அமைப்பு செயலாளர், மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம். 8வது ஊதிய குழுவின் இடைக்கால நிவாரணம் என்ற ஒரு முக்கிய தலைப்பை பற்றி நாம் இன்று விவாதிப்போம். ஊதிய குழு அமைத்தாகிவிட்டது. ஊதிய குழு தன்னுடைய பரிந்துரைகளை இன்னும் வழங்க வேண்டியுள்ளது. பின்பு அரசாங்கம் அந்த பரிந்துரைகளை அலசி ஆராய்ந்து இறுதியாக சில பரிந்துரைகளை அமல் செய்யும். இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த நிதி நிவாரணமும் இல்லாமல் ஒவ்வொரு ஊழியரும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை தொடரக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இடைக்கால நிவாரணம் என்ற கோரிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் பலருக்கு தெரியாத வரலாற்று உண்மை ஒன்று இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு 5வது ஊதிய குழுவில் நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். 5வது ஊதிய குழு அமைக்கப்பெற்று அதனுடைய பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு வழங்கி அந்த பரிந்துரைகள் அமலாக்கம் செய்ய கிட்டத்தட்ட 3 to 4 ஆண்டுகள் காலதாமதமானது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் அரசாங்க கால நிவாரணத்தை ஊழியர்களுக்கு வழங்கியது. ஊதிய குழு தொடர்பான தாமதத்தால் ஊழியர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது. இந்த கொள்கையை அன்றைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இன்றும் அரசாங்கம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை பொருத்தி பார்க்க வேண்டும். 2026 ஜனவரி 1 முதல் தற்போதைய ஊதிய அமைப்பிலேயே ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். ஆனால் தொடர்ந்து செலவீனங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கின்றன. அகவிலைப்படி மட்டும் இந்த கூடுதல் செலவுகளை முழுமையாக ஈடுகட்ட முடியாது. எனவே 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் வரை ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியருக்கும் மாதம் 14,000 ரூபாய் முதல் தவணை இடைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பதே நமது நியாயமான கோரிக்கை. இது ஒரு தற்காலிக நிதி நிவாரணம் மட்டுமே. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது இந்த இடைக்கால நிவாரண தொகையை அதில் சரி செய்து கொள்ளலாம். தோழர்களே, இந்த கோரிக்கை உணர்ச்சி பூர்வமான கோரிக்கை அல்ல. வரலாறு, நியாயம் மற்றும் பொருளாதார உண்மைகளின் அடிப்படையில் வைக்கப்படும் ஒரு நியாயமான கோரிக்கையாகும். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு குரலில் வலியுறுத்துவோம். 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும் வரை ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியருக்கும் மாதம் ரூபாய் 14,000 முதல் தவணை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கும் என கருதினால் உங்கள் நண்பர்களுடன் இந்த காணொளியை பகிருங்கள். இந்த 14,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை எப்படி கணக்கிட்டோம் என்பது போன்ற விவரங்களை என்னுடைய அடுத்த காணொளியில் நான் விளக்குகிறேன். இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த வீடியோவை உங்கள் சக ஊழியர்களுடன் பகிருங்கள். நம் ஒற்றுமையே நமது பலம். இன்குலாப் ஜிந்தாபாத்.